அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 147 கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் ஆர். சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 26/5/2024. ஒரு நாள் இரவு குபியோ மறைமாவட்டத்தில் உள்ள சான் வெரகோண்டா ஆசிரமத்திற்கு கடவுளின் பணியாளர் பிரான்சிஸ் விருந்தினராக இருந்தபோது ஒரு ஆடு சிறிய ஆட்டுக்குட்டி ஒன்றை ஈன்றெடுத்தது. அங்கே எந்த மாசற்ற உயிரினத்தையும் விட்டு வைக்காத ஒரு மிக கொடிய பெண் பன்றி இருந்தது. அது அந்த ஆட்டுக்குட்டியை கடித்து குதறி கொன்றது. இதை கேள்விப்பட்ட பிரான்சிஸ் மிகுந்த இரக்கத்தினால் உந்தப்பட்டு கரைபடாத செம்மறியை நினைவு கூர்ந்தவராய் இறந்த அந்த ஆட்டுக்குட்டிக்காக யாவர் முன்னிலும் அழுது கண்ணீர் சிந்தி, ஐயோ சகோதரர் ஆட்டுக்குட்டியே, மாசற்ற விலங்கே, எப்பொழுதும் கிறிஸ்துவை மக்களுக்கு வெளிப்படுத்திய ஆட்டுக்குட்டியை, உன்னை கொன்ற இரக்கமற்ற அந்த விலங்கு சபிக்கப்படுவதாக. அந்த விலங்கினை எந்த மனிதனும் மிருகமும் உண்ணக்கூடாது போவதாக. இச்செயல் நமக்கு வியப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த பெண் பன்றி உடனே நோய்வாய்ப்படத் தொடங்கியது. 3 நாட்களுக்கு உடல் ரீதியாக தண்டனை அனுபவித்த பின்னர் இறுதியாக ஒரு அகால மரணம் எய்தியது. அது ஆசிரமத்தின் சாக்கடையில் வீசி எறியப்பட்டு நீண்ட காலம் அங்கேயே கிடந்து காய்ந்து கருவாடாகி யாராலும் உண்ண முடியாததாகி போனது. அசிசியாரின் அர்த்தமிகு அருள்வாழ்வு. ஒரு விலங்கின் கொடூர குணம் இப்படியொரு அவலமான மரணத்தால் தண்டிக்கப்பட்டது என்றால், தெய்வ பயமற்ற மனித குலம் தன் மீது எத்தகைய தண்டனை விதிக்கப்படலாம் என்பதை உணர்வதாக. கடவுளின் பணியாளரின் பக்தி எத்தகைய அற்புதமான சக்தியையும் ஏராளமான இனிமையையும் கொண்டிருந்தது என்பதையும், விலங்குகளே தங்கள் இயல்புக்கு ஏற்ப கண்டு கொண்டன என்பதை நம்பிக்கையாளர்களும் பக்தியோடு உணர்ந்து கொள்வார்களாக. எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமானவரை சிந்திப்பதிலிருந்தும் அபரிவிதமான தெய்வீக பக்தியினால் நிரப்பப்பட்டும், அவர் எல்லா படைப்புகளையும் அவை எவ்வளவு சாதாரணமாகவும் சிறியதாகவும் இருந்தாலும் அவற்றை சகோதரி அல்லது சகோதரர் என்று அழைத்தார். ஏனென்றால் அவையும் தன்னை போன்றே ஒரே ஊற்றிலிருந்தே தோற்றம் கண்டவை என்று அறிந்திருந்தார். இருப்பினும் பக்தியுள்ள சாந்த குணத்தை இயல்பாகவே வெளிப்படுத்துவனவற்றையும் அவரை விவிலிய அடையாளங்களில் காட்சிப்படுத்துவனவற்றையும் அவர் மிகவும் அன்பாகவும் இனிமையாகவும் கட்டி தழுவினார். பாவிகளுக்கு பரிகாரமான தன்னை கொல்ல இழுத்துச் செல்லப்பட்ட கையளித்த மாசற்ற செம்மறியின் நினைவாக அவர் அடிக்கடி கொல்லப்படுவதற்காக கொண்டு செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டிகளுக்கு பணயம் செலுத்தி மீட்டார். நல்லதை செய்வதாக இருந்தாலும் சரி, நல்ல அறிவுரை சொல்வதாக இருந்தாலும் சரி,
அதை நல்லவர்களுக்கே சொல்லுங்கள். ஏனென்றால் என்னதான் சாக்கடையில் சந்தனத்தை கரைத்து ஊற்றினாலும் உண்மை நிலை மாற எப்போதும் போவதில்லை.